அப்புறம் என்னப்பா இட்லியை நம்ம ஜங்க் ஃபுட் லிஸ்ட்ல சேர்த்துடலாமா? அது எப்படி இட்லி ஜங்க் ஃபுட் ஆகும்? சரி, நான் இட்லி மாவுல இருந்து சொல்றேன். பாரம்பரியமா நம்ம எப்பயுமே இட்லியை கருப்பு உளுந்துல தான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்போ நம்ம வெள்ளை உளுந்துல மட்டும்தான் செய்யறோம். ஏன்னா கருப்பு உளுந்து போட்டா இட்லி கலர் மாறிடும், குஷ்பு இட்லி மாதிரி வராது. அதே மாதிரி நம்ம பாலிஷ்ட் ஒயிட் ரைஸ் தான் யூஸ் பண்றோம். இந்த பாலிஷ்ட் ஒயிட் ரைஸ்ல பிராண்ட் இருக்காது. ஸோ அதுல இருந்த ஃபைபர், விட்டமின்ஸ் எல்லாமே காணாம போயிடும். இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதான் நீங்க கேக்குற மாதிரி வெள்ளையா புசு புசுன்னு இட்லி வரும். நம்ம ஊர்ல தான் பொண்ணா இருந்தாலும் சரி, இட்லியா இருந்தாலும் சரி, கருப்பா இருந்தா பிடிக்காதே. இந்த மாதிரி எல்லாம் செய்யும் போது மேல்நாட்டுக்காரன் நம்ம இட்லிய ஜங்க்னு தான் சொல்லுவோம். இப்படி ஜங்க் கேட்டகரியில வராம இட்லியை எப்படி ஹெல்தியா டயபெட்டிஸ் இருக்கவங்களும் சாப்பிடற மாதிரி எப்படி செய்யறதுன்னு நான் சொல்றேன். கருப்பு உளுந்து, பாரம்பரிய அரிசி, சிறுதானியம், அதோட கொஞ்சம் வெந்தயம், இதை கரெக்டான ப்ரொபோர்ஷன்ல போட்டோம்னா ஹெல்தி இட்லிஸ் பண்ணிடலாம். அப்படி செய்யற மாவுல இட்லி செஞ்சு சாப்பிட்டா அந்த இட்லியில புரோட்டீன், டயட்ரி ஃபைபர் ஜாஸ்தி. அதனால உங்க கட் பாக்டீரியாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதை போர்ஷன் கண்ட்ரோல் பண்ணி டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸும் தாராளமா எடுக்கலாம். முக்கியமா இதுல மாவு சத்து ரொம்ப கம்மி. அதனால இது ஜங்க் கேட்டகரியில எப்படி பார்த்தாலும் வராது.